என் கையில கலப்ப உன் கையில பேனா வா சொல்றேன். 2 பேருமா சேர்ந்து இந்த உலகத்தையே ஒரு பார்த்துருவோம். சேனல் வந்து புதுசாக வந்து அறிமுகம் பண்ணியிருக்கேன். இது வந்து வங்கி கடன் பெற்றோர்களுக்கான சட்ட ஆலோசனை அப்படின்ற இந்த சேனல். இது 2020 வந்து நான் ஆரம்பித்தா கூட இது வரைக்கும் இந்த வீடியோ இதுலேயும் இது போடல. நம்ம மெயின் சேனல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வழக்குகள், அதே போல் வங்கி கடன் பெற்றோர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், வங்கிகள் செய்யக்கூடிய சில தந்திரங்கள், இதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். அதே போல் எப்படி அதை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணுறது, எப்படி அதை வந்து எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வங்கிகளோட பெயரை வந்து நான் நேரடியாகவே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா சில வங்கிகள் பண்ணக்கூடிய இந்த அடிச்சாட்டியமான செயல், இந்த அடாவடித்தனமான விஷயம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சிஸ்டமாக இங்கே இல்லைன்றது ஒரு காரணம் தான். இப்போ வந்து தன்னிச்சையாக வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்ன தான் சட்டம் போட்டாலும் நாங்கள் அதெல்லாம் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வங்கிகளோட இப்போ இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸை விளக்கம் பண்ணமாக இந்த சேனல் இருக்குன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எந்த பேங்கை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நோட்டீஸ் வந்தது. எல்லாருக்கும் இந்த நோட்டீஸ் போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சியில் கடன் வாங்கின கிரெடிட் கார்டுலேருந்து, பர்சனல் லோன்லேருந்து, பிஸ்னஸ் லோன்லேருந்து, வெஹிக்கிள் லோன்லேருந்து ஒட்டு மொத்தமாக ஒரு நோட்டீஸு. இந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மிரட்டல் நோட்டீஸ் மாதிரி தான் இருக்குது. இதை ஒரு அட்வொகேட்டு பேரை கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்வொகேட்டோட பேருக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த அட்வொகேட் அப்படிப்பட்ட ஒரு அட்வொகேட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. அவர் அந்த பேரில் வந்து இருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சியில் இருக்கக்கூடிய ஒரு வைஸ் பிரசிடென்ட் தான் சொல்லுது. இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த திரையில் காமிக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லீகல் பியரிங் ஐடி நம்பர் இஷ்யூட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்க்ளோஸ்டு வித் திஸ் மெசேஜ்னு போட்டு ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு நோட்டீஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 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 அட்வொகேட்டு பர்ஷாவ் ஜெயேஷ் ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரையில் காமிக்கப்படுற இந்த அட்வொகேட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கு. அதில் என்ன டூன்னு போட்டு நிறைய பேரோட அட்ரஸ், இந்த யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் லோனு இல்லை கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டு இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த ஹெச்டிஎஃப்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வந்து நாங்கள் வந்து இந்த நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நீங்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐடி நம்பரு, நோட்டீஸ் ஐடி நம்பரு, அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பரு, அப்புறம் ஆர்எம் நம்பரு. ஒரு அட்வொகேட் வந்து நோட்டீஸ் அனுப்புனா இத்தனை நம்பர்களை மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஏன் மிஞ்சி போனாக்கா நோட்டீஸ் நம்பர்னு ஒன்று போடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1998 95 இந்த காலகட்டத்தில் அது கூட கிடையாது, நோட்டீஸ் நம்பர் கூட கிடையாது. வெறும்னா அட்வொகேட்டுக்கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் போகும். சரி, இப்போன்றதுனால ஒரு இமெயில் கூட இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது வெப்சைட் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டீஸ் ஐடி, ரெஃபரன்ஸ் நம்பரு, ஆர்எம் நம்பரு அப்படின்னு போட்டு இந்த ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இது நான் 2 நோட்டீஸ் போட்டிருப்பேன். இவங்க 2 பேரும் கிளைண்ட்டு தான். அதே போல் எக்கச்சக்கமான பேர் இந்த நோட்டீஸை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சரி, ஒரு இமெயில் ஐடி அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணனா அந்த இமெயில் ஐடி இன்வேலிடான ஒரு இமெயில் ஐடி. அப்படி ஒரு இமெயில் ஐடி இல்லை, ஒரு ஃபேக்கான ஐடி. அதே போல் இந்த மாதிரி அட்வொகேட் இருக்காங்களா அப்படின்னு மும்பையில் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி பேரில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வேறு போஸ்டிங்கில் வேறு இடத்துல இருக்காங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சியால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி கிடையாது அப்படின்றது தெரியுது. இந்த நோட்டீஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சீல் வந்திருக்கும் மேலே. அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது ஃபோட்டோஷாப் பண்ண சீல், அது ஒரிஜினல் சீல் கிடையாது. அதே போல் கீழே ஒரு சீலை ரெடி பண்ணி அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த மாதிரி ஒரு மிரட்டல் நோட்டீஸை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மக்களை வந்து மிரட்டி வந்து நம்ம வந்து பணம் பறிக்கணும். அதாவது நீங்கள் பணம் கொடுத்தீங்க, அதை லீகலான வழியில் வாங்குங்க. ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை வந்து இப்படி நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை வந்து ஒரு கேவலப்படுத்துறீங்க. அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் நாங்களும் சக வழக்கறிஞர்கள் தான். ஆனால் இப்படி ஒரு நோட்டீஸை வந்து குறைஞ்சபட்சம் இந்தியாவில் ஒரு இந்த வாரத்தில் மட்டுமே இந்த நோட்டீஸை வந்து ஒரு பல லட்சம் பேருக்கு அமைச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 300-400 பேருக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. எல்லாருக்கும் மெசேஜ் வந்து ஒன்று தான், பேர், அட்ரஸ்ஸு, அதே போல் அந்த அவங்க கட்ட வேண்டிய நம்பர், கிரெடிட் கார்டாக, பர்சனல் லோனா, வெஹிக்கிள் லோனா, ஈவன் செல்ஃபோனு கூட இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், நோட்டீஸை வந்து ரெடி பண்ணி ஒரேடியாக எல்லாருக்கும் அமுச்சு விட்டுட்டான். சரி, இதை அமுச்சு விட்டது ஏதாவது ஒன்றாவது உண்மையாக இருக்கும். வித்தின் 7 days ஆஃப் த ரெசிப்ட் நீங்கள் பணத்தை ஃபுல்லாக கட்டலைன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம். இது ஒரு சாதாரண வந்து இன்டிமேஷன் நோட்டீஸ் தான். அதை ஏன் போலியாக அனுப்பணும்? ஏன் உங்கள் சைடில் இருக்க ஏன்னா இதை போலியாக வந்து அனுப்புகிறாங்கன்னா இதை வந்து நேரடியாக அனுப்ப முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நோட்டீஸ் அனுப்பணுன்னா நிச்சயமாக வந்து வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேனல் அட்வொகேட் தான் அனுப்ப முடியும். ஸோ ஹெச்டிஎஃப்சியோட பேனல் அட்வொகேட்ஸ் வந்து இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு பயமுறுத்துகிற நோக்கத்தோட எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே டைமில் இன்டிமேஷன் பண்ணோம்னா ஒரு 1000 பேருக்கு பண்ணால் ஒரு 300 பேராவது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணியிருக்காங்க. பண்ணுறீங்க. அதை ஏன் வந்து இப்படி போலியாக பண்ணணும்? எதுக்காக வந்து எல்லாருக்கும் வந்து இதுக்கு இதில் அனுப்பணும், மெயிலில் அனுப்பணும்?
இப்போ ஒரே இது வந்து யாராவது இந்த HDFC அதிபுத்திசாலித்தனமாக வேலைக்கு வந்திருப்பானுங்க. அவனுக்கு இந்த மாதிரி தான் அப்பப்போ ஏதாவது பண்ணுவானுங்க. உங்களை வந்து ஆதாரை வந்து நாங்கள் இது பண்ணிவிடுவோம், ரத்து பண்ணிவிடுவோம், உங்கள் ஆதாரை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மெசேஜ். இது பற்றின வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஒருத்தர் நல்லா படித்தவர், அது அந்த கிராஃபிக் டிசைனர், இதில் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவர் சொன்னார். இது என்ன நோட்டீஸ்னு அவர் செக் பண்ணி எனக்கு சொன்னார். இந்த விஷயத்தை நீங்களே கேளுங்க. கரெக்ட் சார் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எனக்கே டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் கூட வந்து அந்த அடோப் ஃபோட்டோஷாப்பில் பண்ணது தான். இந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு, அந்த சீல் இருக்குல்ல சார், ரப்பர் ஸ்டாம்ப் சீலு, அது கூட வந்து ஃபேக் தான் சார். எனக்கு டவுட் இருந்தது. இருந்தாலும் வந்து ஒருவேளை உண்மையாக இருந்து இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுறது கேட்டேன். ஏன்னா அதில் வந்து ஏதோ ஒரு பேர் போட்டுட்டு @gmail.com கூட தான் போட்டிருக்காங்க. இதே HDFC தான் HDFC.com வரும். இல்லை அட்லீஸ்ட் அந்த கலெக்ஷன் அவங்க அந்த டொமைன் ஏதாவது ஒன்று வரும். அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் சும்மா அந்த ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணி மேனிபுலேட் பண்ண மாதிரி அது நல்லா கிளியராக தெரியுது. அந்த அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்லேயே வந்து டவுட்டு தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஏன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அனுப்புனா அந்த இது வராது, இந்த கிளாரிட்டி வராது. இது அந்த பிடிஎஃப்ல தான் அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி அது மொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தமாக அனுப்பியிருக்காங்க போல், அந்த டிஃபால்டர்ஸ் எல்லாருக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெம்பு வந்துச்சு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிட்டி. குட் நைட் சார், தேங்க்யூ. இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். அதாவது வந்து இது வந்து ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணது தான். ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள் அவர் செக் பண்ணி சொல்லிட்டு, சார் இது ஒரு ஃபேக் நோட்டீஸு, இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் வச்சு ஸ்கேனிங் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் கூட இந்த அளவுக்கு இருக்காது, ஸ்கேனிங் பண்ணுறது இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, இது ஒரு ஃபேக் நோட்டீஸுன்றாங்க. ஸோ எதுக்காக இந்த ஃபேக் நோட்டீஸ் தான், இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நோட்டீஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா HDFC பேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டோ பர்சனல் லோன் வாங்கினா கண்டிப்பாக அந்த நோட்டீஸ் வந்திருக்கும். இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் அமைச்சிருக்காங்க. ஆனால் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த நோட்டீஸ் வந்து ஒரு ஃபேக் நோட்டீஸு. ஒரு இவ்வளோ பெரிய வங்கியாக இருக்குது, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனியாக ஆரம்பித்த HDFC இன்றைக்கி வந்து ஃபினான்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, செக்யூரிட்டிஸ்னு எக்கச்சக்கமான டாப்பிக்கில் இன்சூரன்ஸ்னு டாப் லெவலில் இருக்காங்க. அப்படி டாப் லெவலில் இருக்கிற வேண்டியர்களுக்கு கீழ்த்தனமான இந்த புத்தி எதுக்குன்னு தான் கேட்குறேன். ஏன் ஒரிஜினலாக நோட்டீஸ் அனுப்புங்க, நாங்கள் என்ன ரிப்ளை பண்ணாமல் இருக்க போகிறோம், HDFC பேங்க்னு ரிப்ளை பண்ணாமல் இருக்க போகிறோம். இப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கனாக்கா இது ஒரு ஜென்ரல் நோட்டீஸு, இது வந்து ஃபேக்காக அனுப்பணும், இது ஒரிஜினலாக ஏன்னா ஒரிஜினல் அனுப்ப முடியாது. ஏன்னா இது அனுப்புனது அட்வொகேட்டே கிடையாது. ஏன்னா இந்த HDFC பேங்க்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அதிகாரி, ஏன்னா ரீஜனல் அந்த ஆரம் போட்டிருக்காங்க, அவன் புத்தியை காட்டிட்டான். ஏன்னா ஆரம் அவனே காட்டி கொடுத்துட்டான், ஆரம் நோட்டீஸும் போட்டிருக்காங்களா, அது ரீஜனல் மேனேஜர் தான். இந்த ரீஜனல் மேனேஜர் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை ஃபேக்காக ரெடி பண்ணி இருக்கிற இமெயில் எல்லாத்துக்கும் தட்டி விட்டுட்டுருக்கான். இதுதான் உண்மை. அங்கே இருக்கக்கூடிய பேனல் அட்வொகேட்டை நானே விசாரித்தேன் HDFCயில். இப்படி ஒரு நோட்டீஸே வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணவே இல்லை, இது யார் அனுப்பிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஸோ HDFCயோட மெயின் ஹெட்டுக்கே வந்து இந்த நோட்டீஸை பற்றி எதுவுமே தெரியல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு இந்த மாதிரி ஃபேக் நோட்டீஸுகளை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். HDFC பண்ணுற அந்த அடிச்சாட்டிங்களை வந்து தொடர்ந்து நான் வந்து இந்த சேனலை நான் போட்டு தான் வருவேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி நோட்டீஸ் மூலமாக மிரட்டுறது, இந்த வாட்ஸ்அப் மூலமாக மிரட்டுறது, இது நிறைய வங்கிகள் பண்ணிகிட்ருக்கு. HDFC தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த நோட்டீஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரே சமயத்தில் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்புனதே கிடையாது. இப்போ அனுப்பியிருக்கிறாங்க அந்த நோட்டீஸை. இந்த நோட்டீஸ் உங்களுக்கும் வந்திருக்கலாம், வந்தால் பயப்படாதீங்க. இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஃபேக் நோட்டீஸு, இப்படி ஒரு அட்வொகேட்டும் இல்லை. அதே போல் அந்த அட்ரஸில் யாருமே கிடையாது, கொடுத்த இமெயில் ஐடி ஒரு ஃபேக்கான ஐடி. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட்தனத்தை வந்து HDFC பண்ணிகிட்டு இருக்குது. இது மாதிரி நிறைய வங்கிகள் பண்ணிகிட்டு இருக்குது. தொடர்ந்து வங்கிகள் என்னென்ன பண்ணுறாங்க, அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் லோன் இந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, காலி பண்ணோம், இது எங்கள் வீடு, இது பேங்க் சொந்தம், அதை பற்றி பேசுவோம். அப்புறமா போலியான வாரண்ட்டுகள், போலியான வழக்கு பதிவு பண்ணுறதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். அதை மற்ற மாநிலங்களை வழக்கு தொடுத்து அங்கேருந்து சம்மன் அமைச்சு மிரட்டுறது, இங்கே ஜூரிஸ்டிகேஷனே வராமல் வந்து கேஸ் போடுறது, அப்புறம் ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து எதுவுமே இன்டிமேஷனாக கொடுக்காம அவார்டு வாங்கி வச்சுக்கிறது, அப்புறம் உங்கள் சொத்தில் அட்டாச்மெண்ட் போடுவோன்னு சொல்கிறது, அதே போல் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு கலாட்டா பண்ணுறது, இப்படி போன்ற பல விஷயங்களை பண்ணிட்டு வர்றாங்க. இந்த விஷயங்களை அவங்கவுங்க பண்ணால் அடுத்தடுத்து என்னென்ன முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும், எப்படி அதை வந்து தவிர்க்கணும், எப்படி வந்து சட்ட ரீதியான முயற்சிகளை ஃபாலோ பண்ணி நியாயமான வழியில் வந்து உங்கள் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறதோ, இல்லை நியாயமான வழியில் வந்து பேங்க் என்ன பண்ணணுமோ அதை நம்ம நியாயமாக செஞ்சுருவோம். புரியுதுங்களா? நியாயமானதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.